ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கவின் பெர்ஃபெக்ட் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஷார்ட் வீடியோ எதில் எடிட் பண்ணால் வியூ நல்லா போகும்னு வீடியோ போடுங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ ஹெல்ப் ஃபார் மீ ப்ரோ அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு ஆப்பில் எடிட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து வியூஸ் அதிகமாக போகும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் கண்டென்ட் வந்து கொடுத்துருக்கீங்களோ, ஸோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அப்லோட் பண்ண ஷார்ட் வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து போகும். ஸோ எக்ஸ்பிளைன் வீடியோஸ் அல்லது பிளாக் வீடியோஸ் அல்லது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேக்ட் வீடியோஸ் அண்ட் கேமிங் வீடியோஸ் இந்த மாதிரிலாம் அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய கண்டென்ட்டில் எவ்வளோ ஆடியன்ஸ் வந்து விரும்புகிறாங்க அப்படிங்கிறதும் அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் வந்து போகும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே கூட எடிட் பண்ணலாம். ஸோ அதில் எந்த மாதிரி எடிட் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, லைக் ஒரு சாங் வச்சுட்டு பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் டான்ஸ் ஆடுற மாதிரியோ, ஸோ இந்த மாதிரி டிக்டாக் வீடியோஸ் மாதிரி மேக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் எடிட் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு vlog எடுக்கிறீங்க அப்படின்னா நிறைய பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் நிறைய பிளேஸ் வந்து காமிப்பீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இது மெம்பர்ஸ் வந்து தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா பிளர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆப்பில் வந்து சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் எடிட்டிங் ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூடியூப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோவில் இந்த ஆப்பில் நீங்கள் எடிட் பண்ணி அந்த வீடியோ போட்டிங்க அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு வியூஸ் அதிகமாக போகும் அப்படிங்கிற எந்த விதமான ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு எடிட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறீங்களோ, ஸோ நீங்கள் அப்படி அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை ஆடியன்ஸ் வந்து எவ்வளோ அளவுக்கு விரும்பி பார்க்குறாங்களோ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் வந்து போகும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக போகும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் எடிட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர் அல்லது இன்ஸ்டாட் ஆப் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆப் தான். ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு டிக்டாக் வீடியோஸ் மாதிரி எடுக்கிறீங்க, அதாவது குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங் ப்ளே பண்ணி அந்த பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் டான்ஸ் ஆட வச்சு இந்த டிக்டாக் வீடியோஸ் மாதிரி அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதர் கண்டென்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆப் யூஸ் பண்ணி எடிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷார்ட் வீடியோ வந்து உங்களுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட்டிங் பண்ணுறதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் போகிறது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் கண்டென்ட் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற ஷார்ட் வீடியோஸில் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸு இந்த மாதிரி நீங்கள் நார்மல் வீடியோ அப்லோட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் கொடுக்குறீங்களோ ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து ஷார்ட் வீடியோஸ்க்கு கொடுங்க. ஸோ அப்படி கொடுக்குறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு காரணமாகவும் இருக்கும். யூடியூப்பில் அதிகமாக வியூஸ் போகணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு காரணமாகவும் இருக்கும். ஸோ இந்த டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபைனலாக நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணி ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அதிக லெவல் வியூஸ் வந்து போகும். ஏன்னா டெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஆப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் எடிட்டிங் ஆப்பில் வீடியோஸ் வந்து போட்டு அதை நீங்கள் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வியூஸ் அதிகமாக போகும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.